ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் பருவ பொது தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து 60 மார்க்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கோடிட்ட இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக. சம் பொறுத்த வரைக்கும் இவைன்னு 10 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 8, 12 மீபேவா காண்க. 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர் மாற்றுக. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதனால் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா சமயம் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஜூன் 14 முதல் ஜூலை 20 வரையிலான நாட்கள் எவ்வளவு? 3 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரத்தை நிரப்ப 100 மில்லி லிட்டர் குவளையால் எத்தனை முறை நீர் ஊற்ற வேண்டும்? ஒரு நாள்காட்டியில் 2 மற்றும் 3 எண்களால் வகுக்கப்படும் தேதிகளை காண்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா 385 பகா காரணிப்படுத்தி இதற்கான காரணி செடி வரைக ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைந்து அதற்கு மேல் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் பி என்ற புள்ளி குறித்து அதன் வழியாக ஒரு இணைக்கோடு வரைக. ஏயின் 6 மடங்கிலிருந்து 7 குறைவு என்பதை மரபுரு வரைபடமாக மாற்றுக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் இருக்கும். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 6th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024 ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.